வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய திமி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசேனாய திமி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 2/9/2024 திங்கட்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 17ஆம் நாள். இன்றைய திதி காலை 6:32 நாளை காலை 7:59 வரை அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் மக நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம், மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 7:30 9 மணி வரை, குளிகை காலம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் 10:30 12 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 மணி வரை, மாலை 4:30 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மேஷராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், மக நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், மக நட்சத்திரம் கேது போன்ற நட்சத்திரம். கேது பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் மறைமுகமாக எதிர்ப்புகளையும், மறைமுகமாக வம்பு வழக்குகளையும், மறைமுகமாக சிக்கல்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் அமர்ந்து அவருடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் மறைமுக எதிர்ப்புகளை, மறைமுக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 2ஆம் இடத்துல தனக்காரகனாக குருபகவான் கொடுக்கக்கூடிய வருமானத்தை பெற்று, 6ஆம் இடத்தில் குருபகவானுடைய பார்வை பட்டு வம்பு வழக்குகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் மேஷராசிக்காரர்கள் திருவாரூர் மாவட்டம் எட்டுக்குடியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்தில் கேந்திராதிபதி தோஷத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 5ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய கேது போன்ற நட்சத்திரத்தில் குரு பகவான் பார்வை பலனாக பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகளோடு இருந்த பின்னல்கள் தீரப்போது இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் பல்வேறு லாபங்கள் நடைபெறப் போகிற அற்புதமான காலத்தில் சமயபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆதி மாரியம்மன் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் பயணத்தை தரக்கூடிய இடத்துல பயணம் செய்கிறார். சில வம்பு வழக்குகள் தீரப்போது, கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்பட போகுது, பயணத்தின் மூலியமாக புதிய வாழ்க்கை கிடைக்க போகுது, புதிய உறவு கிடைக்க போகுது, புதிய சந்தோஷம் கிடைக்க போகுது. பயணத்தின் மூலியமாக பல்வேறு மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. கடகராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான், 3ஆம் இடத்தை அதிபதியுடன் நட்சத்திரத்தில் சில உறவுகள், சில சிக்கல்கள் எல்லாம் இருந்தது என்பது உண்மைதான். அவற்றை எல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பல சிக்கல்கள் எல்லாம் மாறப்போகுது. கணவன் மனைவியில இருந்த சில நெருக்கடிகள் எல்லாம் மாறப்போகுது. இதெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அத்தி வரதர மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை ராசியிலேயே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், கேது போன்ற நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்தாலும் கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறதால அறிவை, ஞானத்தை கொடுத்து, தெளிவான சிந்தனையை கொடுத்து, அதன் மூலியமாக எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்ற புரிதலை கொடுத்து, அதன் மூலியமாக வாழ்க்கையை மாற்றி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பல்வேறு மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரர்கள் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நடராஜ பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய கேது பகவானோட நட்சத்திரத்தில் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில வம்பு வழக்குகளையும், சில அழுத்தங்களையும், சில தலைவலியான பிரச்சனைகளை, கேது தலைவலிக்காரகன், தலைவலியான பிரச்சனைகளை மாற்றி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகளோடு இந்த சிக்கல்கள் தீரப்போது, உன்னதமான சூழல்கள் நிலப்போது, கடன் சத்ரு ரோகஸ்தானம் என்பது
விடுதலை அடையப்போ. கன்னி ராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காற்றழகிய சிங்கப்பெருமாளை மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். துலாம் ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. ஏன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான், 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில். குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமத்து குருவாக இருந்து கஷ்டத்தை கொடுத்தாலும் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா விரய செலவு செய்தாவது தலைவலியான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நம்மளா இவ்வளவு சாதுரியமாக செயல்பட்டு பல விஷயங்களை சாதித்து காட்டினோம் என்று பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான மனசு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சக ராசிக்கு சூரியன் மனையேறி சந்திர பகவான் பயணம் செய்கிற இந்த நேரத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் தந்தை வழியால் லாபம் அடையக்கூடியவர்கள். அதே சமயத்தில் தந்தையோடு இணக்கமான போக்கை கடைபிடிக்க முடியாமல் சில நேரம் போயிடும். தாய் வழியால் மிகப்பெரிய லாபம் இருக்காது. ஆனால் அனைத்தையும் வென்று காட்டி சாதித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் கேரள மாநிலம் சோட்டானிக்கரையில் அருள்பாலிக்கக்கூடிய பகவதி அம்மனை மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு சூரிய பகவான் மனையேறி பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கர்மவினைக்காரகனாக பல்வேறு லாபங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஏன்னா 9ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். தந்தை வழியால் லாபமும் தந்தை வழியால் சில இடையூறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் அருள்பாலிக்கக்கூடிய மதுரகாளி அம்மனை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 8ஆம் இடத்தில் பயணம் செய்தாலும் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதால பல வாய்ப்புகளை, பல யோகங்களை, பல மறைமுக சந்தோஷங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சின்ன சின்னதாக இடையூறுகள் தீரப்போது, இன்னல்கள் தீரப்போது, வம்பு வழக்குகள் தீரப்போது, யோகமான சூழல்கள் உருவாக போகக்கூடிய இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் மைசூரில் அருள்பாலிக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், 8ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய கேது போன்ற நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் யோகத்தையும், திடீர் வருமானத்தையும், திடீர் வாழ்க்கையையும், பணவரவையும், ஆனால் பெண்ணுக்கு நன்மை, பெண்ணால் ஆணுக்கு நன்மை என்று யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் திங்களூரில் அருள்பாலிக்கக்கூடிய சந்திர பகவான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது, மன வருத்தமானது தீரப்போகுது, கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்பட போகுது, நீண்ட நாட்களாக வராத கடனானது வரப்போகுது. 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கும்பகோணம் திருபுவனையில் அருள்பாலிக்கக்கூடிய சரபேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஸ்தமம் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்கள், பூராட நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அதே போல குடுக்கல் வாங்கல் சிக்கல் வருவதற்கும், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் வராமல் சிரமப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதற்காக சண்டையிட்டு எதையும் சாதித்து விட முடியாது என்பதை புரிந்து கொண்டு அடுத்தவர்களை அனுசரித்து செல்லும் போது வாழ்க்கையானது இனிமையாக இருக்கும். இந்த நல்ல நேரில் மூலம் பூராட நட்சத்திரக்காரர்கள் திருச்சி அருகே திருப்பட்டூரில் அருள்பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் சந்திராஸ்மித்து விடுபட்டு இன்றைய நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு ஆவணி மாத அமாவாசை. சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. தந்தை வழியால் லாபம் இல்லாதவர்கள், தந்தை இழந்தவர்கள், தந்தை வழி குலதெய்வத்தால் லாபமடையாதவர்கள், பாட்டன் வழி சொத்துக்கள் கிடைப்பதில் போராட்டத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள், அதிகார பதவியில் இருப்பவர்கள், அதிகார வர்க்கத்தில் பல்வேறு லாபங்கள் அடைய துடிக்கக்கூடியவர்கள், அரசாங்க வேலைக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய அமாவாசை தினம் ஆவணி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம். உங்களுடைய முப்பாட்டனை நினைத்து
பாட்டன், முப்பாட்டன், பூட்டன் என்று சொல்லக்கூடிய 7 தலைமுறையை நினைத்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று மண் அகல் விளக்கில் இழுப்ப எண்ணெயில் காலையில் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை ஆவணி மாத அமாவாசை தினத்தில் விளக்கேற்றி வழிபடும்போது அவர்களுக்கு அதிகார பதவி, தந்தை வழி சொத்துக்களால் லாபம், தந்தை வழி உறவுகளால் லாபம், பாட்டன் பூட்டன் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். இந்த நல்ல நாளில் அனைவரும் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அக்னிலிங்க நாயகனாக இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் வணங்கிட்டு குலதெய்வத்தை வழிபட்டு இன்ற அமாவாசை தினத்தை அனுஷ்டிக்கும் போது மூதாதையருடைய அருளாசி கிடைக்கப்பெற்று அதிகார பதவி, அரசாங்க வேலை, தந்தை வழி உறவில் இருந்த சொத்துக்கள் பிரச்சனைகள் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய நாளில் அனைவரும் அருணாச்சலேஸ்வரர் அருளாசி கிடைக்கப்பெற வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.